ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கழிச்சு இந்த ப்ரொமோன் வந்திருக்கு. இந்த ப்ரொமோனை பார்க்கும்போது நேற்று விஷயங்கள் ஆக்சுவலாக ஒரு சூப்பரான ஒரு பிளானை போட்டாங்க. இவங்க நம்மக்கிட்ட வந்து என்டர்டைன்மெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், பயங்கரமாக என்டர்டைன்மெண்ட் பண்ண போகிறோம். ஆனால் அவங்க எக்ஸ்ட்ரா கேட்குற விஷயங்கள் பண்ணக்கூடாது. ஆனால் நார்மலில் வந்துட்டு என்னென்ன காமன் ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி தரமோ அதெல்லாம் பண்ணிவிடுவோன்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு ஐடியாவை பண்ணுறாங்க. ஆனால் அப்போவே கனி வந்துட்டு ஒரு சில விஷயங்களில் வந்து அவங்க பாருங்க அந்த பக்கம் போயிருப்பாங்க. ஏன்னா அங்கே பாதிக்கப்பட போகிறது அவங்களுடைய குடும்பம் தான். அவங்களுடைய குடும்பம் தானே, சபரி, எஃப்ஜே, ரம்யா அந்த மாதிரி. அதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த டீமுக்கு துரோகம் பண்ணுறதுக்கு நேற்றே ஒரு பிளானை போட்டிருப்பாங்க. இப்போ காலையில் அதுதான் வெடிக்குது. கனி வந்து ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க தானே, நம்மங்க ப்ளீஸ். இப்போ கனி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சிக்கன் வந்துட்டு சமைச்சு கொடுத்துருக்காங்க போல இருக்குது. இவங்க வந்து சண்டை போடுறாங்க, இது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு நம்ம பிளான் பண்ணோம், ஏன் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, சிக்கன் வந்து டாஸ்க்லேருந்து வந்தது. டாஸ்க்லேருந்து வந்த பொருளை வந்து அவங்க செஞ்சு கொடுக்க சொன்னால் செஞ்சு தான் கொடுக்கணும்னு கத்துறாங்க. அப்போ நேற்று எல்லாருமே சொல்லிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, அப்போயே வந்துட்டு சொல்லியிருக்கலாம்ல, இது எனக்கு செட் ஆகாது, இந்த மாதிரி நான் வரமாட்டேன்னு. அப்போ எல்லோரும் கூட சேர்ந்து ஊற்றிட்டு இப்போ வந்துட்டு என்னால் முடிக்கல என்ன அர்த்தம் அப்படின்போது விஜய் பார்வதி கலாச்சிடுறாங்க. ஏன்னா அதாவது சாண்ட்ராக்கிட்ட சொல்லுவாங்க, சமைக்கிற மாதிரி சமைச்சு கொடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லி நான் ரொம்ப நியாயமான சமையல்காரன்றதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க சூப்பரில் அப்படின்ற மாதிரி போது கனி வந்துட்டு பாருங்க, ஆமாங்க என்னோடய கேம் கேவலமான கேம் தாங்க, ஓகேவா, என்னால் இனிமேல் இந்த கிச்சனில் டீமில் இருக்க முடியாதுங்க, நான் வந்து போகிறேங்க அப்படின்ற மாதிரி வெளியே போயிடுறாங்க. சந்தோஷமாக நீங்கள் இருக்கிறதுக்கு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எஃப்ஜே வந்துட்டு விஜய் பார்வதி ரொம்ப அசிங்கமாக கலாய்க்கிறார். ஏன்னா என்னம்மா உங்கள் செல்லானா இப்போ வந்து உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு யாரோ காலை வந்து பிடிக்க வேண்டியது அப்படின்ற மாதிரி ரொம்ப மட்டமாக பேசுகிறாரு. காலை பிடிச்சி இது பண்ணுறியா, எனக்கு யாராவது இது பண்ணுங்கள், எங்கள் அண்ணன் போயிட்டாருன்ற மாதிரி கலாய்க்கிறாரு. அப்போ விஜய் பார்வதி வந்து கலாய்ச்சிறாங்க. ஆமாப்பா, இப்போ தான்ப்பா நான் ரொம்ப நாளாக வந்து இந்த வெடலை பையன்றதை மிஸ் பண்ணிட்டு இருந்தேன், எப்படியோ அந்த வெடலை பையன் எஃப்ஜி வெளியே வந்துட்டார்ப்பா அப்படின்னா, ஆண்டி சொல்லுங்கள் ஆண்டி, பாரு ஆண்டின்னு சொல்லிட்டு இவர் கலாய்க்கிறார். ஸோ ஆல்ரெடி இந்த மாதிரி வந்துட்டு அடைமொழி வைக்க வேணான்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சேதுபதி வேறு கலாய்ச்சிட்டு இருந்தார். இதில் இந்த அம்மா வேறு வெடலை பையன் சொல்கிறாங்க, இவர் வேறு பாரு ஆண்டின்னு கூப்பிட்றாப்புல. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஆக மொத்தத்தில் பயங்கரமான சண்டை வருது. ஆக்சுவலாக அந்த ரெண்டு டீமுக்கும் இவங்களுக்கு தான் சண்டை வரும்னு நினச்சோம். ஆனால் டீமுக்குள்ளே சண்டை வரும் தெரியும், ஆனால் இவ்வளோ பெரிய சண்டையாக அவர் மாறுன்னு தெரியல. ஆனால் கனி பண்ணுவாங்கன்னு நினச்சேன், கூட இருந்துக்கிட்டு ஏதாவது ஒரு வேலை பண்ணுவாங்க பார்த்தேன். பட் அவங்களுக்கு காலையிலே முடியல போல இருக்குது. நான் பேசாமல் என்னுடைய அன்புக்கு அங்கேயே போய் சேர்ந்துறேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்புறாங்க. ரைட், இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.